என் கொழுந்தன் தையல் இயந்திரங்களை சரி செய்வார். நான் எங்கள் வீட்டில் துணிகளை தைத்து கொடுக்கும் வேலை செய்தேன். என்னிடம் வேலை செய்யும் பெண்களில் தினமும் ஒருவருக்கு தையல் இயந்திரம் பழுதாகிவிடும். அதை சரி செய்வதாக சொல்லி அந்த பெண்ணை என் கொழுந்தன் தன் அறைக்கு அழைத்து செல்வார். அந்த பெண் சில மணி நேரம் கழித்து வெளியே வருவது எனக்கு விசித்திரமாக இருந்தது. என் கொழுந்தன் அறையின் உள்ளே என்ன மந்திரம் போடுகிறார்? ஆனால் அந்த ரகசியத்தை பற்றி தெரிந்து கொண்ட போது நான் அதிர்ச்சி அடைந்தேன். ஒரு நாள் என் தையல் இயந்திரத்திலும் துணி சிக்கிக் கொண்டது. என் கொழுந்தனிடம் சரி செய்ய கேட்டபோது அவர், அண்ணி, உங்க இயந்திரம் துருபிடித்து விட்டது, அதை சரி செய்ய வேண்டும் என்றார். அதனால் எது வேண்டுமானாலும் நீங்களே செய்யுங்கள் என்றேன். சிறிது நேரம் கழித்து என் கொழுந்தன் அறைக்குள் வாங்க அண்ணி என்று சொன்னார். அப்போது எனக்கு என்னை ஏன் அறையின் உள்ளே அழைக்கிறார் என்று வியப்பாக இருந்தது. ஆனால் நான் அவர் அறைக்கு சென்றதும் அந்த இரவில் என் கொழுந்தன் முதலில் என் இயந்திரத்திற்கு ஆயில் போட்டார். பின்பு என் பெயர் கயல். நான் திருமணமானவர். எனக்கு குழந்தைகள் இல்லை. என் குடும்ப சூழ்நிலை மோசமாக இருந்தது. அதனால் நான் துணி தைக்கும் வேலை செய்ய முடிவு செய்தேன். என் வரதட்சணையில் வந்த பழைய தையல் இயந்திரத்தை எடுத்து சுத்தம் செய்து, யாருக்காவது துணி தைக்க வேண்டுமானால் என்னிடம் சொல்லுங்கள் என்று என் ஊரில் அறிவித்தேன். சில நாட்களில் எனக்கு நிறைய ஆர்டர்கள் வரத் தொடங்கின. நான் என் ஊரில் உள்ள பெண்களின் துணிகளை தைக்க ஆரம்பித்தேன். நான் படிக்காதவள். படித்திருந்தால் வேலைக்கு சென்று குடும்பத்தை கவனித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் படிப்பறிவு இல்லாததால் வேறு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அதனால் இந்த வேலையை தொடங்கினேன். துணிகள் தைப்பதால் என் வீடு எப்போதும் பெண்களால் நிறைந்திருக்கும். ஒரு பெண் துணி கொடுக்க வந்தால் இன்னொரு பெண் துணி வாங்க வருவாள். அதனால் என் வீட்டில் எப்போதும் பரபரப்பாக இருக்கும். அதோடு எனக்கு கொஞ்சம் பணமும் கிடைத்தது. இப்படி என் தையல் வேலை மெல்ல மெல்ல வளர்ந்தது. மெல்ல மெல்ல தொலைதூரத்தில் இருந்து கூட பெண்கள் துணிகள் தைக்க வரத் தொடங்கினர். அப்போது இவ்வளவு துணிகளை தைப்பது எனக்கு கடினமாக இருந்தது. என் வேலை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே வந்தது. ஆனால் என் தோள்கள் இயந்திரத்தில் உட்கார்ந்து உட்கார்ந்து சோர்ந்து போயின. அதனால் நான் சில இளம்பெண்களை என் உதவிக்கு அழைத்து கொண்டேன். இந்த வேலைக்கு ஈடாக நான் அவர்களுக்கு தையல் வேலையை கற்றுக் கொடுத்தேன். கொஞ்சம் பணமும் கொடுத்தேன். அதனால் அவர்கள் அனைவரும் தங்கள் இயந்திரங்களை கொண்டு வந்து என் வீட்டில் வேலை செய்ய தொடங்கினர். சிலர் மிகவும் இளமையாக இருந்தனர். அதனால் நான் அவர்களுக்கு இயந்திரத்தை எப்படி இயக்குவது என்று கற்றுக் கொடுத்தேன். சில நாட்கள் அவர்களுக்கு இயந்திரத்தை இயக்க கற்றுக் கொடுத்தேன். அவர்கள் பழகியதும் அவர்களுக்கு துணிகளை தைக்க கொடுத்தேன். ஆனால் அவர்கள் யாரும் இந்த வேலையில் திறமைசாலிகள் இல்லை. அதனால் துணியை இயந்திரத்தில் சிக்க வைத்து விடுவார்கள். சிலர் கையில் ஊசியால் குத்தி கொள்வார்கள். சிலர் இயந்திரத்தின் காலை கெடுத்து விடுவார்கள். இப்படி அவர்களின் இயந்திரம் தினமும் கெட்டுப்போக ஆரம்பித்தன. ஒரு நாள் அவர்களில் ஒரு பெண்ணின் இயந்திரம் கெட்டு போனது. துணி இயந்திரத்தில் சிக்கி கொண்டது. அந்த பெண்ணின் இயந்திரத்தை நானே சரி செய்ய நிறைய முயற்சி செய்தேன். ஆனால் அது சரியாகவில்லை. அதனால் அந்த பெண்ணுக்கு விடுமுறை கொடுத்து, உன் இயந்திரத்தை சரி செய்து விட்டு வா, இன்று நீ சீக்கிரம் வீட்டுக்கு போ என்றேன். அவள் செல்ல ஆரம்பித்தாள். ஆனால் அந்த நேரத்தில் என் கொழுந்தன் சாப்பிட வீட்டிற்கு வந்தார். நான் சமையலறைக்கு சென்று அவருக்காக உணவை சூடாக்க தொடங்கினேன். அப்போது ஜன்னல் வழியாக என் கொழுந்தன் அந்த பெண்ணிடம், ஏன் சீக்கிரம் வீட்டிற்கு போகிறாய் என்று கேட்பதை பார்த்தேன். என் கொழுந்தனுக்கு அங்கு இருக்கும் பெண்கள் அனைவரும் தெரியும். அதனால் அவர் அவர்களுடன் சுதந்திரமாக பேசுவார். அதனால் நானும் முதலில் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. என் கொழுந்தன் கேட்டதற்கு அந்த பெண், என் இயந்திரத்தில் துணி சிக்கிக்கொண்டு கெட்டு போனது. அதனால் உங்களுடைய அண்ணிதான் எனக்கு விடுமுறை கொடுத்தார். நாளைக்கு யாரையாவது வைத்து இயந்திரத்தை சரி செய்து கொண்டு பிறகு தைக்க வருவேன் என்றாள். அவள் சொன்னதை கேட்டு என் கொழுந்தன், அட, இது என்ன பேச்சு? வீட்டிலேயே ஒரு ஆள் இருக்கும்போது வெளியில் போய் இயந்திரத்தை சரி செய்ய என்ன அவசியம் என்றார். அந்த பெண் என் கொழுந்தன் சொன்னதை கேட்டு ஆச்சரியமடைந்து, நீங்கள் என் இயந்திரத்தை சரி செய்தால் அது எனக்கு பெரிய உதவியாக இருக்கும். இல்லை என்றால் அப்பாவிடம் சொல்லி பெரிய மார்க்கெட்டுக்கு தான் அனுப்ப வேண்டும். அப்பா சைக்கிளில் இயந்திரத்தை வைத்து தடுமாறி கொண்டு செல்வார் என்றாள். அந்த பெண் சொன்னதை கேட்டு என் கொழுந்தன் இயந்திரத்தை சரிபார்க்க ஆரம்பித்தார். அவர், உன் இயந்திரம் மோசமாக ஜாமாகிவிட்டது, அதை சரி செய்ய திறந்துதான் பார்க்க வேண்டும் என்றார். என் கொழுந்தன் சொன்னதை கேட்டு அந்த பெண் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்தாள். அப்போ நீங்கள் என் இயந்திரத்தை சரி செய்ய மாட்டீர்களா என்று அந்த பெண் கேட்டதற்கு என் கொழுந்தன் சிரித்து கொண்டே, இல்லை, இந்த வேலையில் நான் திறமைசாலி என்றார். அந்த பெண் மகிழ்ச்சி அடைந்து அருகில் உட்கார்ந்தாள். எனக்கு இப்போது ஒரு சூட் தைக்க வேண்டும், சீக்கிரம் சரி செய்து கொடுங்கள் என்றாள். அந்த பெண் சொன்னதற்கு என் கொழுந்தன், இந்த இயந்திரத்தை என் அறைக்குள் கொண்டு வா, நான் அங்கு வைத்து சரி செய்கிறேன் என்றார். இதை கேட்டு அந்த பெண் பயந்தாள். அப்போது என் கொழுந்தன், என் கருவிகள் எல்லாம் அறையில்தான் இருக்கின்றன, அதனால் நான் இயந்திரத்தை உள்ளே வைத்துதான் சரி செய்ய முடியும் என்றார். அந்த பெண் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு என் கொழுந்தன் அறைக்கு சென்றாள். நான் உணவை சூடாக்கி வெளியே கட்டிலில் வைத்தேன். ஆனால் என் கொழுந்தனும் அந்த பெண்ணும் அறைக்கு வெளியே வரவில்லை. நிறைய நேரமும் ஆகிவிட்டது. இருவரும் இளமையாக இருந்ததால் நான் கவலைப்பட ஆரம்பித்தேன்.
கொஞ்ச நேரம் பொறுத்திருந்தேன். என் குழந்தனை நான் சந்தேகிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் நான் உள்ளே போனால் என் குழந்தன் என்னுடன் சண்டை போடுவார். ஆனால் இப்போது நிறைய நேரம் கடந்துவிட்டது. கடைசியில் சோர்வடைந்து நான் என் குழந்தனின் அறையை நோக்கி சென்றேன். அப்போது அந்த பெண் இயந்திரத்துடன் வெளியே வந்து சந்தோஷமாக, அக்கா, என் இயந்திரம் சரியாகிவிட்டது என்றாள். இதை கேட்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் என் குழந்தன் இவ்வளவு நேரம் அறையின் உள்ளே என்ன செய்து கொண்டிருந்தார் என்ற கேள்வி என்னை உள்ளுக்குள் குழப்பியது. பின்பு நாங்கள் எங்கள் வேலையில் ஈடுபட்டோம். சிறிது நேரம் கழித்து என் குழந்தன் அறையிலிருந்து வெளியே வந்து கட்டிலில் உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார். இன்னும் சில நாட்களில் எங்கள் பக்கத்து வீட்டில் திருமணம் நடைபெற இருந்தது. அவர்கள் தங்கள் துணிகள் அனைத்தையும் தைக்க என்னிடம் கொடுத்திருந்தனர். அதற்கு சில நாட்களே இருந்தன. அதனால் நான் பதட்டமாக இருந்தேன். ஆனால் என் குழந்தன் அந்த பெண்ணின் இயந்திரத்தை சீக்கிரம் சரி செய்து என் வேலையை எளிதாக்கி விட்டார் என்று சந்தோஷப்பட்டேன். என் குழந்தன் சாப்பிட்டு முடித்ததும் எழுந்து, இனிமேல் யாருடைய இயந்திரமாவது கெட்டு போனால் நான் இருக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் நான் லேசாக சிரிக்க ஆரம்பித்தேன். இந்த வேலையிலிருந்து எனக்கு நிறைய பணம் கிடைத்தது. அதனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். எனக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிவிட்டன. என் குடும்ப சூழ்நிலை நன்றாக இல்லை. அதனால் என் கணவர் திருமணமான உடனேயே பணம் சம்பாதிக்க வெளிநாடு சென்று விட்டார். என் கணவர் 3 வருடங்களாக துபாயில் இருந்தார். வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறைக்கு வீட்டிற்கு வருவார். 1 வாரம் வீட்டில் தங்கியிருந்து விட்டு பின்பு துபாய்க்கு சென்று விடுவார். வீட்டில் மாமியார், மாமனார் மற்றும் ஒரு குழந்தன் இருந்தனர். மாமனார், மாமியார் இருவரும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மற்றும் வயதானவர்கள். நாள் முழுவதும் தங்கள் அறையில் படுத்திருப்பார்கள். என் குழந்தன் மிகவும் நல்லவர். அவருக்கு 21 வயது. ஆனால் அவர் இளமையாக இருந்த போதிலும் தனக்கென ஒரு கடையை திறந்து அங்கு இயந்திரங்களை சரி செய்யும் வேலை செய்து வந்தார். நான் அவரிடம், நீங்கள் இன்னும் சிறியவர்தான், கடையை விட்டுவிட்டு படியுங்கள் என்று கூறுவேன். ஆனால் அவர், அண்ணி, நம் குடும்பம் நடக்க வேண்டாமா? எத்தனை நாளைக்கு எல்லா சுமையும் அண்ணன் மேல் போட முடியும்? அண்ணன் பாவம், வெளிநாட்டில் வேலை செய்கிறார். வீடு வாடகைக்கு இருக்கிறது. அம்மா அப்பா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் நான் வேலை செய்ய வேண்டும் என்பார். இப்படி என் குழந்தன் நாள் முழுவதும் கடையில் இருப்பார். ஆனால் அவ்வப்போது வீட்டிற்கும் வருவார். என் குழந்தன் வீட்டிற்கு வந்தால் சில வேலைகளை செய்வார். என்னிடம் வரும் பெண்களின் இயந்திரங்கள் அடிக்கடி கெட்டு போயின. நான் என் குழந்தனாரிடம் கேட்டால் அவர் உடனே சரி செய்து விடுவார். ஒரு நாள் நான் துணிகளை தைத்து கொண்டிருந்தேன். அப்போது மீண்டும் அதே பெண்ணின் இயந்திரம் கெட்டு போனது. எனக்கு கோபம் வந்தது. நான் அவளை திட்டினேன். இவ்வளவு பெரியவள் ஆகிவிட்டாய். இத்தனை நாட்களாக நான் உனக்கு தையல் கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் இன்னும் உனக்கு தையல் போட வரவில்லையா என்றேன். நான் கோபப்பட்டதால் அவள் அழ ஆரம்பித்தாள். நானும் உன் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் என்றேன். ஆனால் அதே நேரத்தில் என் குழந்தன் வீட்டிற்கு வந்தார். அந்த பெண் அழுவதை பார்த்து, அண்ணி, இவள் ஏன் அழுகிறாள் என்றார். இந்த பெண் என் மனதை ரொம்ப குழப்பிவிட்டாள். இவளை வேலையிலிருந்து நீக்க வேண்டும் என்று என் மனம் சொல்கிறது. வேண்டுமென்றே இயந்திரத்தை கெடுத்து விடுகிறாள் என்றேன். நான் சொன்னதை கேட்டு என் குழந்தன் சிரிக்க ஆரம்பித்தார். நான் கவலையில் இருக்கிறேன், நீ சிரிக்கிறாயா என்று கோபத்தில் நான் என் குழந்தனையும் திட்டினேன். அவர், அண்ணி, இதில் இவள் தவறு ஏதுமில்லை. இன்றைய இயந்திரங்கள் சீக்கிரம் கெட்டு போகின்றன. அந்த பழைய காலம் போய்விட்டது. இன்று எல்லாமே உள்ளூர் பொருட்கள் என்றார். என் குழந்தன் சொன்னதை கேட்டு நான் அவரை முறைத்தேன். அவர் தன் பாக்கெட்டில் இருந்து மொபைலை எடுத்து, அண்ணி, அண்ணன் போன் செய்தார். நீங்கள் என் அண்ணனுடன் பேசுங்கள், உங்கள் கோபம் போய்விடும் என்றார். என் கணவரை பற்றி சொன்னதும் நான் சிரிக்க ஆரம்பித்தேன். என் குழந்தன் மிகவும் விளையாட்டு பிள்ளை. என்னை கிண்டல் செய்வதை நிறுத்த மாட்டார். ஆனால் உண்மை என்னவென்றால் என் கணவர் என்னுடன் பல நாட்களாக பேசவில்லை. ஏனென்றால் அவர் பிஸியாக இருந்திருக்கலாம். அதனால் நான் தினமும் என் குழந்தனிடம், அண்ணனிடம் பேசுவதற்காக போன் செய் என்று கேட்பேன். ஆனால் என் குழந்தன் ஒவ்வொரு முறையும், அண்ணி, இன்று பணம் இல்லை, நாளைக்கு போன் செய்கிறேன் என்பார். ஆனால் இது நடந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. ஒருவேளை என் குழந்தனின் மொபைலில் அன்று பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்று என் குழந்தன் எனக்கு மொபைலை கொடுத்ததும் நான் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். நான் என் குழந்தனாரிடம் மொபைலை வாங்கி என் அறைக்கு சென்றேன். நான் என் கணவரிடம் சில முக்கியமான விஷயங்களை பேச வேண்டும். என்னால் பல நாட்களாக பேச முடியவில்லை. அதனால் எனக்கு 30 நிமிடங்கள் ஆனது. நான் போனை கட் செய்ய போகும்போது என் கணவர் அம்மா அப்பாவிடம் பேச வேண்டும் என்றார். நான் மொபைலை அவர்களின் அறைக்கு எடுத்து சென்றேன். என் கணவரை என் மாமியார், மாமனாருடன் பேச வைத்தேன். அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். நான் அங்கிருந்து வெளியே வந்தபோது என் குழந்தன் அங்கு இல்லை. அப்போது ஒரு பெண், அவர் இன்னும் செல்வின் இயந்திரத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார் என்று என் குழந்தனின் அறையை நோக்கி சைகை காட்டினாள். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் இருவரும் இன்னும் உள்ளே இருந்தனர். ஆனால் நான் போன் பேச போவதற்கு முன்பே இருவரும் அறைக்கு உள்ளே சென்றனர். அப்போது எனக்கு திடீரென்று நான் இன்னும் என் குழந்தனுக்காக உணவை சூடாக்கவில்லை என்பது நினைவுக்கு வந்தது. நான் என் நெற்றியில் கை வைத்தேன். கணவரிடம் பேசுவதில் நான் என் குழந்தனுக்கு உணவை கொடுக்க மறந்துவிட்டேன். இப்போது குழந்தன் வெளியே வந்ததும் நான் அவரிடம், நீங்கள் சிறிது நிமிடம் உட்காருங்கள்,
நான் இப்போதே உங்களுக்கு உணவை சூடாக்கி கொண்டு வருகிறேன் என்றேன். ஆனால் என் கொழுந்தன், இல்லை அண்ணி, என் வயிறு நிரம்பிவிட்டது, இன்று நான் சாப்பிட மாட்டேன் என்றார். இப்படி சொல்லிக்கொண்டே என் கொழுந்தன் சிரித்துக்கொண்டே வெளியே சென்று விட்டார். நான் குழப்பத்துடன் இயந்திரத்தின் அருகில் உட்கார்ந்தேன். அவருக்கு எங்கிருந்து வயிறு நிரம்பியது என்று என் மனதுக்குள் யோசித்தேன். அப்போது என் கவனம் அந்த பெண்களின் மீது விழுந்தது. அவர்கள் செல்வியுடன் மெதுவாக பேசிக் கொண்டிருந்தனர். செல்வி மகிழ்ச்சியுடன் அவர்களிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாள். அவள் முகம் வெட்கத்தால் சிவந்திருந்தது. இதை பார்த்து எனக்கு கோபம் வந்தது. செல்வி, உன் இயந்திரம் சரியாகிவிட்டதா என்று நான் கேட்டதற்கு செல்வி வேகமாக தன் தலையை ஆட்டினாள். அப்படியானால் சீக்கிரம் உன் வேலையை செய் என்றேன். நான் சொன்னதை கேட்டு பதட்டத்தோடு எல்லா பெண்களும் வேலை செய்ய தொடங்கினர். நான் வேலை செய்யும் போது என் கணவரை பற்றி யோசித்தேன். நான் பல மாதங்களாக அவரை வீட்டிற்கு வர சொல்லி கொண்டிருந்தேன். அவரை வீட்டில் பார்க்க எனக்கு அவ்வளவு ஆசையாக இருந்தது. ஆனால் என் கணவர், நான் வீட்டிற்கு வந்தால் நிறைய பணம் செலவாகும், இப்போது நான் பணத்தை சேமிக்க வேண்டும் என்பார். என் கணவர் ஒவ்வொரு ரூபாயையும் சேமித்துக் கொண்டிருந்தார். அதனால் எங்கள் நிலைமை நன்றாக இருக்கும். ஆனால் கணவரின் தூரம் எனக்கு இப்போது பொறுக்கவில்லை. என் கணவர் திரும்பி வர வேண்டும் என்று நானும் விரும்பினேன். அவர் என்னுடன் இங்கேயே இருக்க வேண்டும். அவர் குறைவாக சம்பாதித்தாலும் சரி, அவர் தினமும் வீட்டிற்கு வர வேண்டும். என்னை தாங்கிக் கொள்ள வேண்டும். நான் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை எனக்குள் இருந்தது. ஆனால் இது அவ்வளவு எளிதல்ல. அதனால் நான் அமைதியாக இருந்தேன். தையல் வேலை செய்து என் மனதை அமைதிப்படுத்திக் கொண்டேன். நான் சம்பாதித்த பணத்தை என் மாமியார் மாமனார் கையில் கொடுத்தேன். அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். எனக்கும் நேரம் நன்றாக கடந்து சென்றது. ஆனால் என்னிடம் தையல் செய்யும் பெண்களின் இயந்திரங்கள் மிகவும் கெட்டுப்போக ஆரம்பித்திருந்தன. அவர்கள் இயந்திரத்தை சரியாக இயக்க வேண்டும் என்று பலமுறை அவர்களிடம் சொல்லி இருந்தேன். ஆனால் தினமும் ஏதாவது ஒரு பெண்ணின் இயந்திரம் கெட்டு போயிருக்கும். நானே இயந்திரத்தை சரி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் நான் படிக்காதவள். அதனால் எந்த வேலையையும் என்னால் எளிதாக கற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த இயந்திரம் என் மாமியாருடையது. முதலில் அவர்களும் குடும்பத்தை நடத்த இந்த இயந்திரத்தை இயக்கிக் கொண்டிருந்தார். ஆனால் என் திருமணத்திற்கு பிறகு அவர் நோய்வாய்ப்பட்டார். அப்போது என் கணவரும் துபாய்க்கு சென்று விட்டார். அதனால் நான் துணிகள் தைக்கலாம் என்று நினைத்தேன். இதனால் வீட்டில் கொஞ்சம் பணமும் வரும். ஆனால் பணத்துடன் பல பிரச்சனைகளும் வரும் என்று எனக்கு தெரியாது. அந்த நாள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏனென்றால் காலையில் என் கணவர் போன் செய்தார். ஆனால் நான் துணிகளை தைக்க உட்கார்ந்த போது எங்கள் ஊரிலிருந்து ஒரு பெண் வந்து, என் மருமகளுக்கு திருமணம், அவளுடைய வரதட்சணை துணிகள் அனைத்தையும் நீ தைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றாள். அந்த நாட்களில் எனக்கு அதிக வேலை இல்லை. அதனால் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். நான் அவளிடம், என்னிடம் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள், நான் உங்களுக்கு சரியான நேரத்தில் எல்லா துணிகளையும் முடித்து கொடுப்பேன் என்றேன். அந்த பெண் எனக்கு ஆசீர்வாதம் செய்தாள். பிறகு எல்லா துணிகளையும் என்னிடம் கொடுத்தாள். அந்த பெண் சென்ற பிறகு நான் எல்லா பெண்களிடமும், நமக்கு நேரம் குறைவு, வேலை அதிகம், அதனால் நீங்கள் அனைவரும் உங்கள் இயந்திரத்தை சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். வேலையின் போது யாருடைய இயந்திரமாவது கெட்டுப்போனது என்று சொன்னால் நான் அவளை வேலையிலிருந்து நீக்கிவிடுவேன் என்றேன். நான் சொன்னதற்கு பதிலளித்த ஒரு பெண், அக்கா, இன்று உங்கள் கொழுந்தன் வருவார், நாங்கள் அனைவரும் அவரிடம் எங்கள் இயந்திரத்தை சரி செய்து கொள்வோம் என்றாள். அந்த பெண்ணின் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை இருந்தது. அதை நான் அப்போது புரிந்து கொள்ளவில்லை. நான் அந்த நேரத்தில் துணிகளை சரிபார்த்து கொண்டிருந்தேன். அதனால், சரி, என் சம்மதம் உண்டு, ஆனால் நீங்கள் சீக்கிரம் உங்கள் இயந்திரத்தை சரி செய்து கொள்ளுங்கள் என்றேன். இதை கேட்டதும் அந்த பெண்கள் ஏன் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. மதியம் என் கொழுந்தன் வந்ததும் எல்லோரும் அவர் பின்னால் சென்றனர். அவரோ, நான் உங்கள் எல்லாருக்கும் ஒப்பந்தம் செய்யவில்லை, வேறு யாரிடமாவது போய் உங்கள் இயந்திரத்தை சரி செய்து கொள்ளுங்கள், மேலும் நீங்கள் அனைவரும் இலவசமாக என்னிடம் உங்கள் வேலையை செய்து கொள்கிறீர்கள் என்றார். என் கொழுந்தன் சொன்னதை கேட்டு நான் சிரித்தேன். ஆனால் எல்லா பெண்களின் முகமும் வாடிவிட்டது. பதிலுக்கு, நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று பெண்கள் கேட்டனர். என் கொழுந்தன் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றார். அப்போது அவர்களில் ஒரு பெண், உங்களுக்கு திருமணம் ஆகும்போது நாங்கள் உங்கள் மனைவியின் துணிகளை தைத்து கொடுப்போம் என்றாள். அந்த பெண் சொன்னதை கேட்டு என் கொழுந்தன் சிரித்து கொண்டே, நீங்கள் எல்லோரும் மிகவும் புத்திசாலிகள், நான் தினமும் உங்களில் ஒருவரின் இயந்திரத்தை சரி செய்து கொடுக்கிறேன், ஆனால் பதிலுக்கு நீங்கள் என் மனைவியின் துணிகளை மட்டுமே தைத்து கொடுப்பீர்களா என்றார். இதை கேட்டதும் நான் சிரித்தேன். என் கொழுந்தன், உங்கள் அனைவருக்கும் இன்னும் அவ்வளவு நன்றாக தைக்க தெரியாது, அதனால் என் அண்ணி என் மனைவியின் துணிகளை தைத்து கொடுப்பார் என்றார். அவர் இப்படி சொல்லிவிட்டு என்னை பார்த்தார். நான் சிரித்து கொண்டே பெண்களிடம், என் கொழுந்தன் இன்னும் மிகவும் சிறியவன் என்றேன். அப்போது ஒரு பெண் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து, உங்கள் கொழுந்தன் இவ்வளவு பெரியவர் ஆகிவிட்டாரே என்றாள். அப்போது கொழுந்தன் என்னை பார்த்தார், அண்ணி என்ன பதில் சொல்கிறார் என்று. இந்த எல்லா விஷயங்களும் அவருக்கு வேடிக்கையாக இருந்தது. ஆனால் என் கொழுந்தன் இன்னும் இளம் வயது என்பது எனக்கு தெரியும். மனைவி மற்றும் குழந்தைகளின் பொறுப்பை அவரால் தாங்க முடியாது. மேலும் எங்கள் குடும்ப சூழ்நிலையும் நன்றாக இல்லை. என் கணவருக்கும் திருமணமானது.
ஆனால் மோசமான நிலைமை காரணமாக அவர் என்னை விட்டு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. அதனால் என் கொழுந்தனின் மனைவியும் என்னை போல மனதை அடக்கி வாழ வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. அதனால் நான் அந்த பெண்களிடம், அவர் பெரியவர் ஆகிவிட்டார் என்பதற்காக அவருக்கு திருமணம் செய்துவிட வேண்டுமா? திருமணத்திற்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தேவை. அதனால் நாங்கள் அவருக்கு 5 வருடத்திற்கு பிறகு திருமணம் செய்து வைப்போம் என்றேன். இதை கேட்டு என் கொழுந்தன் சிரிக்க ஆரம்பித்தார். பிறகு நான் எல்லா பெண்களிடமும், சீக்கிரம் உங்கள் வேலையை செய்யுங்கள், அதுவரை நான் என் கொழுந்தனுக்கு உணவை சூடாக்கி வருகிறேன் என்றேன். இப்படி சொல்லி நான் சமையலறைக்கு சென்று அவருக்கான உணவை சூடாக்க ஆரம்பித்தேன். அப்போது எல்லா பெண்களும் வரிசையாக என் கொழுந்தனின் அறைக்கு சென்றனர். உள்ளே சென்று கொழுந்தன் என்ன மந்திரம் போட்டார் என்று தெரியவில்லை. எல்லோருடைய இயந்திரமும் உடனே சரியாகிவிடும். அன்று என் கொழுந்தன் எல்லா பெண்களின் இயந்திரத்தையும் சரி செய்து கொடுத்துவிட்டு தன் கடைக்கு சென்று விட்டார். அடுத்த நாள் எனக்கு நிறைய வேலை இருந்தது. அதனால் எந்த பெண்ணையும் வேலையில் இருந்து எழும்ப விடவில்லை. இந்த நாளில் என் கொழுந்தனும் வீட்டிற்கு வரவில்லை. துணிகள் நிறைய இருந்தன. அதனால் நான் பிஸியாக இருந்தேன். விரைவில் வேலை முடிந்ததும் என் பிறந்த வீட்டிற்கு செல்லலாம் என்று நினைத்தேன். பல நாட்களாக நான் என் பிறந்த வீட்டிற்கு செல்லவில்லை. ஆனால் திடீரென்று என்னுடைய இயந்திரம் கெட்டுப்போனது. நான் கவலைப்பட்டேன். துணிகள் ஒரு பெரிய குவியலாக இருந்தது. இவ்வளவு விலை மதிப்புள்ள துணிகளை என் பெண்கள் தைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவு அனுபவம் இல்லை. ஆனால் என் இயந்திரம் காலையில் கெட்டுப்போனது. பெண்கள் என்னை பார்த்து கவலைப்பட்டனர். அக்கா, ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள்? அதான் உங்கள் கொழுந்தன் இருக்கிறாரே, அவர் உங்கள் இயந்திரத்தை சரி செய்து கொடுப்பார் என்றனர். இவ்வாறு சொல்லிக்கொண்டே அந்த பெண்கள் தங்களுக்குள் பேச ஆரம்பித்தனர். அது எனக்கு புரியவில்லை. நான் பல நாட்களாக பார்த்து கொண்டிருந்தேன். என் கொழுந்தன் நாள் முழுவதும் வீட்டில் இருக்க மாட்டார். ஆனால் அவர் மதிய உணவிற்கு வீட்டிற்கு வந்ததும் பெண்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி வந்துவிடும். எல்லோரும் வேலைகளை விட்டுவிட்டு ஏதேனும் சாக்கு சொல்லி அவர் அறைக்கு செல்வார்கள். இதற்கு முன் எனக்கு வேலை அதிகம் இருந்தது. அதனால் நான் இதை அதிகமாக கவனிக்கவில்லை. ஆனால் என் கொழுந்தன் அந்த பெண்களின் இயந்திரத்தை சரி செய்து கொடுத்ததிலிருந்து இந்த பெண்களுக்கு வேலை முடிந்த பின்னும் கூட என் வீட்டிற்கு வருவார்கள். ஏதேனும் சாப்பிட கொண்டு வந்து கொடுப்பார்கள். முதலில் நான் இது எனக்காக என்று நினைத்தேன். ஆனால் இப்போதுதான் எனக்கு புரிந்தது. அவர்கள் எல்லாமே என் கொழுந்தனுக்காக கொண்டு வந்தார்கள். அதனால் நான் அந்த பெண்களை திட்டினேன். என் இயந்திரம் கெட்டு போனது, ஆனால் நீங்கள் ஏன் வேலையை நிறுத்திவிட்டீர்கள் என்றேன். நான் சொன்னதை கேட்டு எல்லா பெண்களும் தங்கள் வேலையை தொடங்கினர். நான் என் கொழுந்தன் வீட்டிற்கு வரும் வரை காத்திருந்தேன். ஆனால் அவர் மதியம்தான் வீட்டிற்கு வருவார். அதுவரை நான் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். என்னிடம் மொபைல் இல்லை. நான் அந்த நேரத்தில் சும்மா உட்கார்ந்திருந்தேன். நான் சமையலறைக்கு சென்று காய்கறிகளை எடுத்து அந்த பெண்களிடம் உட்கார்ந்து அதை வெட்ட ஆரம்பித்தேன். அப்போது நான் செல்வி ஒரு பெண்ணின் காதில், ஆகா, அக்காவுக்கு பதில் இன்று என் இயந்திரம் கெட்டு போயிருக்கலாம் என்று சொல்ல கேட்டேன். அவள் குரலை கேட்டு இன்னொரு பெண் என்னிடமிருந்து மறைந்து கொண்டு சிரித்தாள். நான் குழப்பத்துடன் செல்வியின் முகத்தை பார்த்தேன். அதில் ஒரு விசித்திரமான ஆசை இருந்தது. அப்போதுதான் எனக்கு நினைவுக்கு வந்தது, முதலில் செல்வியின் இயந்திரம் தான் கெட்டு போனது. என் கொழுந்தன் ஏன் அவள் இயந்திரத்தை தன் அறையில் சரி செய்தார்? இந்த விஷயம் இப்போது எனக்கு அதிர்ச்சியையும் கவலையையும் கொடுத்தது. மதியம் என் கொழுந்தன் வீட்டிற்கு வந்தார். நான் ஆவலுடன் அவருக்காக காத்திருந்தேன். அதனால் என் கொழுந்தன் வீட்டிற்குள் நுழைந்ததும், இன்று உங்கள் அண்ணியின் இயந்திரம் கெட்டுப்போனது, சீக்கிரம் அதை சரி செய்யுங்கள் என்றேன். நான் என் இயந்திரம் வைத்திருந்த இடத்தை நோக்கி சைகை காட்டினேன். என் கொழுந்தன் ஒருமுறை என்னை பார்த்துவிட்டு பிறகு என் இயந்திரத்தை நோக்கி சென்றார். நான் அவரிடம், முதலில் என் இயந்திரம் நன்றாக இருந்தது, ஆனால் இன்று காலையில் கெட்டுப்போனது. என் இயந்திரத்தில் துணி சிக்கிக் கொள்கிறது என்றேன். என் கொழுந்தன் என் இயந்திரத்தை இயக்கி பார்த்தார். இயந்திரம் என்னும் துணியை சிக்க வைத்தது. என் கொழுந்தன், அண்ணி, உங்கள் இயந்திரம் துருபிடித்து விட்டது, அதை முழுமையாக திறக்க வேண்டும் என்றார். நான் என் கொழுந்தனிடம், எனக்கு இந்த விஷயங்கள் ஏதும் தெரியாது, அதனால் எது செய்தாலும் நீங்களே சீக்கிரம் செய்யுங்கள். ஏனென்றால் எனக்கு நிறைய துணிகளை தைக்க வேண்டும். தாமதமானால் அந்த பகுதி மக்கள் மீண்டும் என்னிடம் துணிகளை தைக்க கொண்டு வர மாட்டார்கள் என்றேன். நான் சொன்னதற்கு என் கொழுந்தன், அண்ணி, உங்கள் கொழுந்தன் இருக்கும்போது ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் இப்போதே அதை சரி செய்கிறேன் என்றார். இப்படி சொல்லி என் கொழுந்தன் என் இயந்திரத்தின் பாகங்களை சரி செய்ய ஆரம்பித்தார். ஆனால் சிறிது நேரம் கழித்து என் கொழுந்தன், அண்ணி, இது சரியாகாது, இதை என் அறைக்கு எடுத்து செல்லுங்கள் என்றார். என் கொழுந்தன் சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியோடு அவரை பார்த்தேன். வெளியே இல்லாதது அப்படி என்ன உள்ளே இருக்கிறது என்று கேட்டேன். நான் இப்படி கேட்டதும் என் கொழுந்தன் பயந்து, அண்ணி, நான் முன்பே சொல்லி இருக்கிறேன், என் அறையின் உள்ளே பல கருவிகள் இருக்கிறது என்றார். என் கொழுந்தன் சொன்னதை கேட்டு நான் அவரிடம், உள்ளே இருக்கிற எல்லா கருவிகளையும் நான் வெளியே கொண்டு வருகிறேன் என்றேன். நான் சொன்னதற்கு என் கொழுந்தன், அண்ணி, அந்த கருவிகள் அனைத்தும் மிகவும் கனமானவை, உங்களால் தனியாக அதை தூக்க முடியாது. இயந்திரத்தை சரி செய்ய வேண்டுமென்றால் அறைக்கு கொண்டு வாருங்கள், இல்லை என்றால் நான் சரி செய்ய மாட்டேன் என்றார். இதை கேட்டதும் நான் பயந்தேன். ஏனென்றால் எனக்கு இன்று இயந்திரத்தை எப்படியாவது சரி செய்ய வேண்டும்.
அதனால் நான் விருப்பம் இல்லாமல் என் கொழுந்தன் சொன்னதை ஏற்றுக்கொண்டேன். என் இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு கொழுந்தன் அறைக்கு சென்றேன். ஆனால் அங்கு சென்ற பிறகு அவர் செய்த செயலை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. நான் உடனடியாக அவருடைய அறையிலிருந்து வெளியே வந்தேன். பின்பு என் கொழுந்தனும் உடனே வெளியே வந்து கடைக்கு சென்று விட்டார். நான் என் மாமனார் மாமியார் அறைக்கு சென்று அவர்களிடத்தில் இந்த விஷயத்தை பற்றி சொன்னேன். இதை கேட்ட பிறகு அவர்கள் என் பையன் தெரியாமல் அப்படி செய்திருப்பான், நாங்கள் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம் என்றனர். நான் என் மாமியார் மாமனாரிடம், உங்கள் மகன் குழந்தை இல்லை, அவர் வளர்ந்து விட்டார், அவர் ஏதேனும் தவறு செய்வதற்கு முன் நாம் அவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றேன். அதற்கு மாமியார், இப்போது உடனடியாக நாங்கள் எங்கிருந்து பெண்ணை கொண்டு வருவோம் என்றார். நான், நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், நீங்கள் யாரை குழந்தை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர் ஏற்கனவே தனக்கான பெண்ணை தேர்ந்தெடுத்து விட்டார் என்றேன். என் குழந்தன் இயந்திரத்தை சரி செய்வதாக சொல்லி என்னை தன் அறைக்கு அழைத்து சென்று இயந்திரத்திற்கு ஆயில் போட்ட பின் என் காலை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். தனக்கும் செல்விக்கும் இடையேயான காதலை பற்றி கூறினார். எங்கள் காதலுக்காக மற்ற பெண்களும் எங்களுக்கு உதவி செய்து வந்தார்கள். இப்போது எங்கள் திருமணத்திற்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் ஏதாவது தவறு செய்து விடுவோம் என்றார். நான் செல்வியை பற்றி மாமியார் மாமனாரிடம் சொன்னதும் மாமியார் வாயில் விரலை வைத்துக்கொண்டு ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தார். அடுத்த நாள் என் மாமியார் மாமனார் என் குழந்தனிடம் செல்வியின் திருமணத்தை பற்றி கேட்டபோது அவர் இதற்காகவே காத்து கொண்டிருந்தது போல இருந்தது. அவர் மகிழ்ச்சியுடன் என்னை பார்த்தார். உடனடியாக திருமணத்திற்கு சம்மதித்தார். சில நாட்களுக்கு பிறகு என் குழந்தனின் உறவை பற்றி பேச செல்வியின் வீட்டிற்கு சென்றேன். அவள் வீட்டினரும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அதனால் 6 மாதத்திற்குள் என் குழந்தனுக்கு திருமணமும் நடந்தது. இந்த சம்பவம் எனக்கு இதைதான் கற்றுக் கொடுத்தது. பையனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வளர்ந்து விட்டால் அவர்கள் திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடாது, இல்லை என்றால் அதனால் நிறைய பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். செல்வி மருமகளாக எங்கள் வீட்டிற்கு வந்தாள். இப்போது நாங்கள் இருவரும் சேர்ந்து துணி தைக்க ஆரம்பித்தோம். இதனால் எங்கள் வீட்டின் வருமானம் 2 மடங்காகியது. இந்த கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.